நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அமெரிக்காவில் உள்ள அல்காட்ராஸ் என்று அழைக்கப்படும் பழமையான சிறையை மீண்டும் திறக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றதிலிருந்து பல அதிரடி முடிவுகளை எடுத்து வருகிறார். குறிப்பாக உலக நாடுகள் மீது வரி விதிப்பு, குடியுரிமை கொள்கையில் கெடுபிடி, நிர்வாகம் சீர்திருத்தங்கள் என உலக நாடுகளை மட்டுமல்லாமல் உள்நாட்டையும் தினந்தோறும் அதிர வைத்து வருகிறார். இந்நிலையில் அமெரிக்காவின் மிகவும் பழமையான சிறைச்சாலையான அல்காட்ராஸை மீண்டும் திறந்து விரிவுபடுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டிருப்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்கா நீண்ட காலமாக கொடிய மற்றும் வன்முறை குற்றவாளிகளால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அல்காட்ராஸ் சிறைச்சாலை புனரமைத்து திறக்க உத்தரவிடப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த அல்காட்ராஸ் சிறைச்சாலையை திறப்பது சட்டம் ஒழுங்கு மற்றும் நீதியின் அடையாளமாக திகழும் என்றும், இந்த சிறைச்சாலை அமெரிக்காவில் மிகவும் இரக்கமற்ற மற்றும் வன்முறை குற்றவாளிகளை சிறை வைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்காவின் மிகவும் கொடிய சிறைச்சாலை என அழைக்கப்படும் அல்காட்ராஸ் சிறைச்சாலையின் பின்னணி குறித்து பலரும் இணையத்தில் தேடி வருகின்றனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் சான் பிரான்சிஸ்கோ கடற்கரையில் அமைந்துள்ளது இந்த அல்காட்ராஸ் சிறை. 1912 அமெரிக்க ராணுவ சிறையாக மாற்றப்பட்டது. பின்னர் 1930களில் நீதித்துறை இதை கட்டுப்பாட்டில் எடுத்து மத்திய சிறைச்சாலைகளில் உள்ள தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளை இங்கே சிறை வைக்க ஆரம்பித்தனர். 3 மாடிகளை கொண்ட இந்த சிறையில் வார்டன் அலுவலகம், விசிட்டிங் ரூம், ஒரு நூலகம் மற்றும் ஒரு சலூன் மட்டுமே இருக்கும். அமெரிக்காவின் மிகவும் பாதுகாப்பான சிறையாக இது கருதப்பட்டது. அதற்கு சில முக்கிய காரணங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சிறைச்சாலையானது தனித்து விடப்பட்ட ஒரு தீவில் அமைந்துள்ளது. இதனால் அவ்வளவு சுலபமாக கைதிகளால் சிறையில் இருந்து தப்ப முடியாது. ஒருவேளை தப்பிக்க முயற்சி செய்து கடலில் குதித்தாலும் குளிர்ச்சியான நீரும் வலுவான கடல் நீரோட்டமும் கைதிகளை சிறிது தூரத்திற்கு மேல் செல்ல விடாது. மேலும் அதையெல்லாம் சமாளித்தாலும் அங்குள்ள சுறாக்களுக்கு இரையாக வேண்டியிருக்கும். இதன் மூலம் சிறைகளிலிருந்து எந்த ஒரு கைதியும் தப்பித்து போக முடியாத சூழல் உருவாக்கப்பட்டது. எனவேதான் மிகவும் ஆபத்தான குற்றவாளிகளுக்கான கடைசி இடமாக அல்காட்ராஸ் சிறை இருந்தது. அமெரிக்க வரலாற்றில் அதிபயங்கர தீவிரவாதிகளாக கருதப்படும் போன்ஸ் கபோன், ஜார்ஜ் மெஷின்கன் கெல்லி மற்றும் ராபர்ட் பிராங்க்லின் ஸ்ட்ரூட் உள்ளிட்டோர் இந்த சிறையில்தான் அடைக்கப்பட்டனர். அல்காட்ராஸ் சிறைச்சாலையில் பணிபுரிந்த காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் அந்த தீவில் வசித்து வந்தனர். இருப்பினும் இது தனிமைப்படுத்தப்பட்ட தீவாக இருப்பதால் சிறைச்சாலைக்கு உணவுப் பொருட்கள், எரிபொருள் மற்றும் குடிநீர் கூட ஒவ்வொரு வாரமும் கொண்டு வரப்பட வேண்டியிருந்தது. அமெரிக்காவில் இருக்கும் மற்ற சிறைச்சாலைகளுடன் இதை ஒப்பிடும் போது இந்த சிறைச்சாலைக்கு பராமரிப்பு செலவு 3 மடங்கு அதிகமாக இருந்தது. எனவே வேறு இடங்களில் புதிய சிறைச்சாலைகளை கட்டுவது மலிவானது என்று அதிகாரிகள் முடிவு செய்தனர். அதைத் தொடர்ந்து 1963ஆம் ஆண்டு இந்த சிறைச்சாலை மூடப்பட்டதாக அமெரிக்க மத்திய சிறைத்துறை இணையதளத்தில் தெரிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து இந்த அல்காட்ராஸ் சிறைச்சாலை அமைந்துள்ள தீவு ஒரு சுற்றுலா தலமாக செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1 மில்லியன் பார்வையாளர்கள் இங்கு வந்து செல்வதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி பல்வேறு ஹாலிவுட் திரைப்படங்கள் இந்த தீவில் படம் பிடிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த சிறையில் கொலை குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த ராபர்ட் ஸ்டோன் பறவைகள் மீது ஆர்வத்தை வளர்த்தார். பின்னர் பறவையியல் துறையின் நிபுணரானார். அவரை பற்றிய திரைப்படமான பேர்ட்மேன் ஆஃப் அல்காட்ராஸ் 1962ஆம் ஆண்டு வெளியானது. அதேபோல் சீன் கானரி மற்றும் நிக்கோலஸ் கேஜ் நடிப்பில் 1996ஆம் ஆண்டு வெளியான தி ராக் என்ற திரைப்படம்
இந்த சிறைச்சாலையை மையமாக வைத்துதான் எடுக்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அவற்றில் பெரும்பாலான நடவடிக்கைகளுக்கு செலவினங்களை குறைப்பதையே காரணமாக கூறி வரும் நிலையில் பராமரிப்பு செலவுகள் பன்மடங்கு அதிகரிக்கும் இந்த சிறைச்சாலையை மீண்டும் ட்ரம்ப் திறக்க முடிவு செய்திருப்பது பல்வேறு விமர்சனங்களை பெற்றுள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.